விஜயா அந்த காலத்திலிருந்து பல பேருக்கு சொன்னால் நம்ப மாட்டார்கள். இந்த கட்சியில் இருக்கிற மூத்த உறுப்பினர்களில் ஒருவர் விஜயா. 1979ஆவது ஆண்டு நான் அப்போது மாவட்ட மாணவரணியின் அமைப்பாளர், இளைஞரணி உருவாகாத காலம். ஒரு சுற்றுப்பயணத்தை அன்றைக்கு புதுவையிலே அமைச்சராக இருந்த VMC சிவகுமார் அவர்களோடு, அப்போது அமைச்சர் என்று புதுவையில் மட்டும்தான் இருந்தார்கள், இங்கே தமிழ்நாட்டில் MGR ஆளுங்கட்சியாக இருந்த நேரம். அப்படி சென்ற சுற்றுப்பயணத்தில் திருச்செந்தூரில் எங்களுடைய கூட்டம் நடந்த போது அதில் 8 வயது சிறுமியாக பேசியவர் இந்த விஜயா. பின்னர் அவர் புதுக்கோட்டை விஜயாவாக மாறி பெண்ணினத்தின் பிரதிநிதியாய கழகத்தினுடைய மேடைகளிலே முடங்கி வருகிறவர். இன்றைக்கு அவர் பேசியதை கேட்டீர்கள். சனாதனத்தை பற்றி பேசினார், ஆரியம் எதையெல்லாம் செய்யும் என்று சொன்னார். பிரசன்னா பேசுவதில் வியப்பில்லை, ஆனால் விஜயா பேசுவதை நீங்கள் கவனிக்க வேண்டும். யார் இதையெல்லாம் செய்தார்களோ, செய்ய நினைக்கிறார்களோ, அங்கே பிறந்து நம்முடைய பக்கம் வந்து நின்று நியாயத்தை பேசக்கூடிய ஒரு பெண்ணாக அவர் சிலிர்த்து நிற்கிற வேங்கையாக இருக்கிற காரணத்தால் தான் நான் அக்ரஹாரத்து மங்கை, என்னுடைய அன்பு தங்கை என்று சொன்னேன். அக்ரஹாரத்து அதிசய மங்கை. அந்த காலத்தில் வாரா என்பவரைத்தான் அவர் அக்ரஹாரத்தினுடைய அதிசய மனிதர் என்று அழைப்பார்கள். புரட்சிகரமாக எழுதுவார், மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக பேசுவார். மிகச்சிறந்த புரட்சிகரமான எண்ணங்களை கொண்ட அவரைத்தான் அப்படி அழைப்பார்கள். இப்போது நம்முடைய காலத்தில் தங்கை விஜயா அவர்கள் அப்படி இருக்கிறார். ஆக இவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து என்னோடு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து ஒரு நல்ல வாய்ப்பினை தந்த மாவட்ட செயலாளர் அமைச்சர் தம்பி சேகர் பாபுக்கு நான் மீண்டும் நன்றி கூறுகின்றேன். அஞ்சாது நடப்போம், அறியாமையை துடைப்போம், இதுதான் கழகமே. அவ்வளவுதான். இந்த தலைப்பிலே எல்லாம் நடக்கும். எதற்கும் அஞ்சாது நடைபோடுவோம், அறியாமையை துடைத்து அறிவை வளர்த்து அதன் மூலமாக இயக்கத்தை வளர்த்து மக்களுக்கு தொண்டாற்றுவோம். மக்களுடைய அறியாமையை பயன்படுத்துகிற இயக்கம் அல்ல இது. அறியாமையை துடைத்து விட்டு அந்த இடத்துல அறிவு ஒளி சுடரை, அந்த சுடரை ஒளிரிடச் செய்து அதன் மூலமாக இயக்கத்தை வளர்க்கிற ஒரு பகுத்தறிவு பாசறை திராவிட முன்னேற்ற கழகம் என்பதைத்தான் இந்த தலைப்பிலேயே மாவட்ட செயலாளர் தந்திருக்கின்றார். நேற்றைக்கு முன்தினம் நடந்ததை பற்றி நிறைய பேசிவிட்டார்கள். பிரசன்னா ஆவேசமாக பேசினார், விஜயா விளக்கமாக பேசினார். நானும் அதற்குள்ளேயே சென்று பேச விரும்பவில்லை. காரணம், அவர்களுடைய நோக்கம் நிறைவேறிவிடும். ஒரு சிறந்த ஆட்சி நடத்துகிற கட்சி கூட்டம் போடுகிற போது வேறு திசையில் அவர்களை திசை திருப்பி விடுகின்ற ஒரு முயற்சியாகத்தான் இது நடக்கும். நான் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், தமிழ்நாட்டில் எழுந்த எதிர்ப்பு குரல், கண்டன குரல், அந்த ஒரு குரலுக்கே இன்றைக்கு தூர்தர்ஷன் என்ற ஒன்றிய அரசால் அழைக்கப்படுகின்ற பிரசார் பாரதியின் அமைப்பு மன்னிப்பு கேட்கிற நிலைமைக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வலிமையை தெரிந்து கொள்ளலாம். அறிஞர் அண்ணா அவர்கள் தான் சொல்வார்கள், வம்பு சண்டைக்கு போவதில்லை, வந்த சண்டையை விடுவதில்லை என்று சொல்வார். ராஜ்பவனில் இருக்கிறவருக்கு தன்னுடைய பொறுப்பினுடைய தன்மை தெரியாமல் இருக்கிறார் என்பது வேதனைக்குரிய ஒன்று. மெத்த படித்தவர், இந்தியாவின் மிக உயர்ந்த ஒரு தேர்வாகிய UPSC என்ற தேர்வினை எழுதி காவல்துறை அதிகாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இந்திய துறையின் உயர்ந்த பொறுப்பில் இருந்தவர். ஒரு மாநிலத்திற்கு ஆளுநராக வருகிற போது தன்னுடைய வரையறை என்ன என்று தெரியாமல் அவர் தொடர்ந்து நடந்து கொள்வதும், அதன் விளைவாக தமிழ்நாட்டில் எதிர்வினைகள் கிளம்புவதும், அவர் வேலை பார்த்த அல்லது அவர் இருக்கின்ற அவருடைய சொந்த ஊர் எதுவாக இருந்தாலும் அதை விட தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வினை புரியாத ஒருவராக இன்னமும் அவர் நடந்து கொள்கிறார். காரணம், அவருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை, திராவிட இயக்கத்தை பற்றி சரியாக தெரியாது என்ற காரணத்தால். நாம் இன்னும் அவரிடம் எந்த வகையான எதிர்வினையும் ஆற்றவே இல்லை. சின்ன கண்டன அறிக்கைகள் தான் முதலமைச்சரிடமிருந்து வருகிறது, ஐயா திராவிடர் கழக தலைவர் வீரமணி போன்றவரிடமிருந்து வருகின்றது. ஆங்காங்கே சில பேர் பேசுகிறார்கள், உடனேயே அதற்கு தடால் என்று கீழே விழுகிற நிலைமையைத்தான் அவர் கடைபிடிக்கிறார். மறந்திருக்க மாட்டீர்கள் அவர் என்னவெல்லாம் செய்கிறார் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம். அந்த தமிழ்தாய் வாழ்த்தை இப்படி பாடுகிற போது பாட வைத்தார் என்றெல்லாம் பேசப்படுகிறதே. ஒரு காலத்தில் லோக குரு என்று அழைக்கப்படுகின்ற சங்கராச்சாரியார் தமிழ்தாய் வாழ்த்து இசைத்த போது எழுந்து நிற்காமல் அதற்காக பட்ட வினையெல்லாம் அவருக்கும் தெரியும். நாடாளுமன்ற நடைமுறை விதிமுறைகளில் வழிமுறைகளில் ஒன்று,
நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடர் ஒவ்வொரு ஆண்டும் தொடங்குகிறது போது ஒவ்வொரு ஆண்டும் தொடக்கத்திலும் அதே போல புதிதாக ஒரு மக்களவை தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பின்னாலும் குடியரசுத் தலைவர் வந்து இரு அவைகளையும் உறுப்பினர்களை வைத்து உரையாற்றுவார். அதுபோல சட்டப்பேரவைகளில் ஒவ்வொரு ஆண்டின் தொடக்கத்தின் போதும் ஆளுநர் அவர் உரையாற்ற வேண்டும் என்பது ஒரு மரபு. அந்த மரபு எப்படி என்று சொன்னால், கிட்டத்தட்ட அவர்கள் படிப்பது என்பது அரசாங்கத்தினுடைய கொள்கை குறிப்பு. என்னுடைய அரசாங்கம் என்றுதான் அவர்கள் பேசுவார்கள். மை கவர்மெண்ட் என்றுதான் வரும். ஆக அரசாங்கத்தினுடைய கொள்கை குறிப்பு என்பதை அரசாங்கம் தான் தர வேண்டும். டெல்லியிலே ஆளுகின்ற ஒன்றிய அரசு பிரதமரின் தலைமையிலே தயார் செய்த அறிக்கையை கொடுக்க அதை அப்படியே படிப்பார். அதில் என்ன கூட்ட குறைச்சல் இருந்தாலும் கூட படிப்பார். அதே போலத்தான் ஆளுநர்களுக்கு மாநில சட்டமன்றங்களிலே கொடுக்க வேண்டியதை படிக்க வேண்டியதுதான் அவர்கள் வேலையை தவிர, அதில் ஏதாவது திருத்தம் செய்ய வேண்டும் என்றால் அமைச்சரவையில் இருக்கிற மூத்தவர்களை அழைத்து உரிய முறையில் பேசி இதை எப்படி பேசலாம் அல்லது மாற்றலாம் என்று பேசலாம். ஆனால் எல்லாவற்றிற்கும் இசைவு தெரிவித்து விட்டு சட்டமன்றத்திலே வந்து அதை அப்படியே மாற்றி சில பெயர்களை விடுத்து, ஏன் இந்த சந்தேகம்? நேற்றைக்கு தமிழ்தாய் வாழ்த்து பாடுகிற போது தெக்கணமும் அதிர் சிறந்த திராவிடனல் திருநாடும் என்ற அழகான அந்த சொற்கள் விடுபட்டதற்கு இவர் காரணமாக இருப்பார் என்று எல்லோரும் ஐயப்பட்டதற்கு காரணம், சட்டப்பேரவையிலே வந்து அம்பேத்கர் பெயரை அவர் தவிர்த்தார், பெரியார் அண்ணா பெயரை தவிர்த்தார். அரசாங்கம் மக்களுக்கு எப்படி தொண்டாற்றுகிறது என்பதை சொல்லுகிற அந்த வார்த்தைகளை எல்லாம் தவிர்த்த போது இவர் யார் அதை மாற்றுவதற்கு? அந்த தலைவர்களுடைய பெயர்களை உச்சரிப்பதற்கு இவருக்கு என்ன தயக்கம்? இது அவர் வேலை அல்ல. அரசாங்கம் கொடுத்ததை அப்படியே படிக்க வேண்டியவர். தமிழ்நாட்டின் பெரிய தலைவர்கள் நம்மை எல்லாம் வாழ வைத்த இன்றைக்கு நாம் பேசுவதற்கு காரணம், இந்த இயக்கத்தினுடைய வெற்றி என்ன தெரியுமா? ஒரு பொதுக்கூட்ட மேடையின் எதிர்வரிசையிலே முன்னதாக பெண்களும் பின்னால் ஆண்களும் உட்கார்ந்திருப்பதே இந்த இயக்கத்தினுடைய வெற்றி தான். ஒரு காலத்தில் இந்த நிலைமை எல்லாம் கிடையாது. அது மாதிரி அவர்கள் விருப்பப்பட்ட பெயர்கள் எல்லாம் அல்லது அவருக்கு பிடிக்காத பெயர்கள் ஏற்றுக்கொள்ள, அது யார்? அவருக்கு ஒரு பொறுப்புக்கு வந்ததற்கு பின்னால் சில கடமைகள் உண்டு. குடியரசுத் தலைவரோ துணை குடியரசுத் தலைவரோ ஆளுநரோ அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள். அவர்களுக்கென்று பல வரைமுறைகள் என்று சொல்வதை விட பாதுகாப்புகள் உண்டு. அவர்கள் மீது வழக்கு தொடர முடியாது, நீதிமன்றம் அவர்களை விசாரிக்க முடியாது. அந்த அளவிற்கு அரசியல் சட்டம் பாதுகாப்பு கொடுத்திருக்கிற போது கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டியவர் சட்டப்பேரவையிலே வந்து அரசாங்கம் கொடுத்த கொள்கை குறிப்பை முறையாக படிக்காமல் அதிலே வார்த்தைகளை தவிர்த்து சிலவற்றை அவராக பார்த்து சுருக்கி படித்த பொழுது வேறு ஒரு ஆட்சியாக இருந்திருக்குமேனால் வேடிக்கை பார்த்திருப்பார்கள், அல்லது பரபரப்பு வந்திருக்கும், அல்லது கைகலப்பு வந்திருக்கும், சத்தம் வந்திருக்கும். ஆனால் இது அண்ணா உருவாக்கிய கலைஞர் வழியில் நடைபோடுகிற அரசு என்ற காரணத்தால் பேசி முடிக்கிறவரை பொறுமையாக இருந்து முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் எழுந்து நின்று இந்த அவையில் அவையினுடைய தலைவர் எதை படித்தாரோ அதுதான் குறிப்பில் பதிவேட்டில் ஏறும், ஆளுநர் படித்தது பதிவேட்டில் பதியாது என்று சொன்ன துணிச்சல் முதலமைச்சர் இருக்கிறது. நீ விருப்பப்பட்டதை செய், நாங்கள் என்ன செய்வோமோ அதைத்தான் செய்வோம் என்று சொல்லிவிட்டு அவர் போகிற போது ஒரு சிரிப்பு சிரித்தார் பாருங்கள். அங்கேதான் கலைஞரின் மகன் என்றார். ஒரு கிண்டலாக ஒரு சிரிப்பு. உன்னால் இவ்வளவுதானே முடியும், நான் அதையும் தாண்டி நிற்பேன் என்று சொல்லுகின்ற அந்த துணிச்சல் நம்முடைய முதலமைச்சர் கழகத்தின் தலைவருக்கு இருந்தது. அதனுடைய தொடர்ச்சி தான் இப்படி நேற்றைக்கு முன்தினம் தூர்தர்ஷன் என்று அழைக்கப்படுகின்ற சென்னை பொதிகை தொலைக்காட்சி இப்போது பெயர் மாறிவிட்டது. அங்கே நடைபெற்ற இந்தி நிறைவு விழா, அதற்கே எதிர்ப்பு தெரிவித்தோம். இந்திக்கு இதற்கு நிறைவு விழா. இந்தி என்ற மொழி ஆட்சி மொழியாக ஆக்கப்பட்டது. இந்த நாட்டினுடைய நாடாளுமன்றத்திலே பல நேரங்களில் ஏதாவது நாங்கள் எதிர்ப்பு குரல் எழுப்புகிற போது சில பேர் சொல்வார்கள் அது தேசிய மொழி என்று சொல்வார்கள். உடனே நாங்கள் எதிர்த்து சொல்வோம், திருத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, இந்த நாட்டில் இருக்கிற எல்லா மொழிகளுமே தேசிய மொழிகள் தான், நேஷனல் லாங்குவேஜ். காரணம், இந்தியா என்கின்ற இந்த நாடே பல நாடுகளை சேர்த்து ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு துணைக்கண்டம். ஒரு மொழி, ஒரு நாடு, ஒரு கலாச்சாரம், ஒரு பண்பாடு, இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு மாறாக
அவரவர் தன்னுடைய மொழியை திணிக்க கூடாது என்று சொன்னால் இந்திய ஆட்சி மொழி என்பதாக இருக்கிறது. நான் சின்ன பின்னணியை சொல்லியாக வேண்டும். இந்த நாடு விடுதலை அடைகிற போது என் தம்பிமார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மேடையிலே பேசக்கூடியவர்கள், மற்றவர்களுக்கு சொல்லித்தரக்கூடியவர்கள். 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்று திரும்பி திரும்பி சொல்கிறோமே, 38 நடைபெற்றது, 48 நடைபெற்றது, பல முறை நடந்தது. ஆனால் 65 போராட்டம் மட்டும் ஏன் மிகப்பெரிய போராட்டமாக நடந்தது என்ற கேள்வி பலருடைய சிந்தனைக்கு நான் வைக்க விரும்புகிறேன். அது மாணவர்கள் நடத்திய போராட்டம், அதனால் அது எழுச்சி பெற்றதா என்றால் இல்லை. அதற்கு மிக முக்கியமான காரணம் ஒன்று உண்டு. இந்த நாடு விடுதலை அடைவதற்கு முன்னால் இந்தியாவின் ஆட்சி மொழி என்பது ஆங்கிலமாக மட்டும்தான் இருந்தது. 1947 விடுதலை பெற்று 50 குடியரசாக மாறுகிறது இந்தியா. குடியரசு என்று சொன்னால் குடியரசு என்று சொன்னால் அந்த நாட்டிற்கு ஒரு அரசியல் சட்டம் தேவை. அப்படி அரசியல் சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று சொன்னால் நாடு, மக்கள், அதில் இருக்கக்கூடிய எல்லைகள், பிரச்சனைகள் இவற்றையெல்லாம் ஆராய்ந்து இதற்கெல்லாம் தீர்வு சொல்கிற வகையில் அரசியல் சட்டம் இருக்க வேண்டும். IAS தேர்விலே ஒரு கேள்வி கேட்பார்கள், இந்த நாட்டில் மிக உயர்ந்த அமைப்பு எது? உச்ச நீதிமன்றம், நாடாளுமன்றம், குடியரசுத் தலைவர். 4வது இது எதுவுமே இல்லை. இது ஒரு கேள்வி. எது உச்சகட்ட அதிகாரம் படைத்தது? குடியரசுத் தலைவரா, உச்ச நீதிமன்றமா, நாடாளுமன்றமா என்றால் இந்த மூன்றும் இல்லை. அரசியல் சட்டம் தான் உச்சகட்ட அதிகாரம் பெற்றது. நாடாளுமன்றம் ஒரு சட்டத்தை இயற்றுவதற்கான அதிகாரம் பெற்றது. ஒரு அரசாங்கத்தினுடைய கொள்கையை நாடாளுமன்றத்தில் விவாதித்து சட்டமாக நிறைவேற்றுகிற போது அது அரசியல் சட்டத்தை மீறாமல் இருக்க வேண்டும். எல்லா சட்டங்களும் நீதிமன்றத்தால் அதை இன்டர்பிரட் என்று சொல்வார்கள். வழக்கு வருகிற போது அதை ஆய்ந்து இது அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டதா என்று சொல்வார்கள். ஆக அதுதான் ரொம்ப உச்சக்கட்ட அதிகாரம் பெற்றது. அதனால்தான் சாவரீன் ஸ்டேட் என்று சொல்கிறோம், இறையாண்மை பெற்ற இந்த நாடு என்று சொல்கிறோம். உலகத்திலேயே அரசியல் சட்டம் உள்ள நாடுகளில் இந்தியாவிற்கு என்ன தனித்தன்மை என்று சொன்னால், இந்த ஒரு நாட்டின் அரசியல் சட்டம் மட்டும்தான் 3 ஆண்டுகள் விவாதிக்கப்பட்டன. நன்றாக நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். நாடாளுமன்ற கட்டடத்தில் பழைய நாடாளுமன்ற கட்டடம் இருக்கிறது. இப்போது புதிய இடத்திற்கு வந்துவிட்டோம். அந்த பழைய கட்டடத்தில் மைய மண்டபம் என்று ஒன்று இருக்கும். இப்போது இருக்கிற புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் அது கிடையாது. அந்த மைய மண்டபம் என்பது வரலாற்று சிறப்புமிக்கது. நீங்கள் டெல்லிக்கு வந்தால் பார்க்கலாம். கலாநிதி அந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டும். நானும் தயாராக இருக்கிறேன். வந்தால் சுட்டிக்காட்ட தயாராக இருக்கிறோம். ஒரு புறம் மக்களவை இருக்கும், ஒரு புறம் மாநிலங்களவை இருக்கும். இடையில் இருப்பது மைய மண்டபம். குடியரசுத் தலைவர் 2 அவை உறுப்பினர்களையும் அழைத்து பேசுகிற இடம் அது. வெளிநாட்டு தலைவர்கள் யாராவது வந்தால், அமெரிக்க நாட்டின் அதிபரோ ரஷ்ய நாட்டு அதிபரோ வந்திருக்கிறார்கள், அவர்கள் பேசுகிற இடம் அது. இது மாதிரி நிகழ்வுகள் இல்லாத நேரத்தில் 2 அவை உறுப்பினர்களும் உட்கார்ந்து பேசக்கூடிய, கலந்துரையாடக்கூடிய ஒரு இடம். இப்போது புதிய நாடாளுமன்றத்தில் அது இல்லை என்ற காரணத்தால் மக்களவையில் இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கிற உறுப்பினர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்கள் யார் என்று தெரியாமல், எங்களுக்கு அவர்கள் யார் என்று தெரியாமலே 5 ஆண்டுகள் அவர்கள் பதவிக்காலம் முடிந்து போய்விடுவார்கள். ஒரு இடத்திலே சங்கமமாக வேண்டும். மற்ற மொழி, மற்ற மாநிலம், மற்ற கட்சிகளை சார்ந்தவர்களோடு பேசக்கூடிய ஒரு இடம் மைய மண்டபம். அந்த மைய மண்டபத்திலே தான் அரசியல் சட்ட நிர்ணய சபையின் விவாதம் அம்பேத்கர் தலைமையில் 2.25 ஆண்டுகள் நடந்தன. நடந்து முடிந்த அந்த கூட்டத்திற்கு பின்னால் அரசியல் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இப்போது முக்கியமான பகுதிக்கு வருகிறேன். விஜயானுடைய கவனத்திற்கும் சொல்கிறேன். அவர் சொன்னார், 65 பற்றி பேசினார், மற்றவர்களும் பேசினார்கள். அந்த அரசியல் சட்டம் நிறைவேறுகிற போது முக்கியமான ஒரு பிரச்சனை விவாதத்திற்கு வருகிறது. எல்லா பிரச்சனைகளுக்கும் திருத்தங்கள் தருகிறார்கள், தீர்மானங்கள் தருகிறார்கள், எதிர்க்கிறார்கள். அப்படி நடக்கிற போது இந்த நாட்டின் ஆட்சி மொழியாக எது இருக்க வேண்டும்? இவ்வளவு நாட்கள் இருந்த ஆங்கிலமே தொடரட்டும், பழகி போய்விட்டது என்று சொல்லுகிற போது சில பேர் இல்லை, இந்தி தான் இருக்க வேண்டும் என்றார்கள். அதில் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் அதிகம். பெரும்பாலும் வடபுலத்திலிருந்து வந்தவர்கள் தான் அதிகமாக எண்ணிக்கையில் இருக்கிறார்கள்.
இந்த விவாதம் காரசாரமாக நடந்து கடைசியாக வாக்கெடுப்புக்கு விடப்படுகிறது. வாக்கெடுப்புக்கு விடுகிற போது ஆங்கிலத்திற்கும் இந்திக்கும் சம அளவில் வாக்குகள் கிடைக்கின்றன. அந்த அவையினுடைய அந்த அரசியல் சட்ட அமைப்பினுடைய அந்த நிர்ணய சபையின் தலைவராக இருந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத், பின்னர் குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றவர், தன்னுடைய ஆதரவு வாக்கினை இந்திக்கு அளித்து ஒற்றை வாக்கில் இந்த நாட்டின் ஆட்சி மொழியானது இந்தி மொழி. மறந்து விடாதீர்கள். பெரிய ஆதரவோடெல்லாம் வரவில்லை, அத்தோடு நிற்கவில்லை. அந்த அரசியல் சட்டத்தின் இன்னொரு பிரிவு என்ன சொல்கிறது என்றால், இன்றிலிருந்து 15 ஆண்டுகளுக்குள் நாடாளுமன்றத்தில் ஏதாவது புதிய சட்டம் நிறைவேற்றப்படாத பட்சத்தில் துணை மொழியாக இயங்கி வருகிற ஆங்கிலம் அகன்று இந்தி மட்டுமே இந்த நாட்டின் ஆட்சி மொழியாக இருக்கும் என்ற ஒரு பிரிவு இருக்கிறது. அந்த பிரிவின்படி தமிழ்நாட்டில் திமுக என்ற கட்சி இல்லாமல் இருந்திருக்குமே ஆனால், அறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் போன்ற தலைவர்கள், பெரியார் போன்றவர்கள் இல்லாமல் போயிருப்பார்களே ஆனால், இந்தியாவில் வேறு யாரும் எதிர்க்காத சூழ்நிலையில் தானாகவே ஆங்கிலம் அகன்று இந்தி மட்டுமே ஆட்சி மொழி என்று ஆகியிருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். அதன் விளைவாகத்தான் 64 65 மிகப்பெரிய இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றது. இப்படி வரப்போகிறது என்ற ஆபத்தை இந்த நாட்டில் இருக்கிற மாணவர்களுக்கும் மக்களுக்கும் எடுத்து சொன்ன பெரிய கடமையை நம்முடைய கழகத்தின் தலைவர்கள் ஆங்காங்கே மேடைகள் போட்டு மக்களுக்கு எடுத்து சொன்னதன் விளைவாக இது மக்கள் போராட்டமாக மாறியது. அந்த போராட்டம் சாதாரணமானது அல்ல. அதைத்தான் சின்னசாமியை நினைவு கூர்ந்தார்கள். சிவலிங்கத்தை, அரங்கநாதனை, மாயூரம் சாரங்கபாணியை, விராலிமலை சண்முகத்தை, இப்படி ஒவ்வொருவரும் நஞ்சறிந்து செத்தவர்கள், தீக்குளித்து மாண்டவர்கள், இவர்கள் எல்லாம் அப்படி போராட்ட களத்தில் செத்ததற்கு காரணமே இங்கே இந்தி மட்டுமே ஆட்சி மொழியாக இருக்கக்கூடாது என்பதற்குத்தான். அந்த காலகட்டத்தில் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் உறுப்பினராக இருந்த அண்ணா எதிர்த்து கடுமையாக பேசுகிறார். இதன் விளைவு விபரீதமாக மாறும் என்று சொன்னதற்கு பின்னால் தான் 1963 ஆண்டு ஆட்சி மொழி சட்ட திருத்தம் என்று ஒன்று வருகிறது. அந்த ஆட்சி மொழி சட்ட திருத்தம் வருகிற போதுதான் அரசியல் சட்டத்தில் என்ன சேர்க்கப்படுகிறது என்றால், இந்தி மட்டுமே இருக்கும் என்ற நிலை மாறி இந்தி இந்த நாட்டின் ஆட்சி மொழி என்பதை கூட அசோசியேட் அபிஷியல் லாங்குவேஜ் என்று சொல்லி ஆங்கிலமும் தொடர்ந்து இருக்கும் என்ற அரசியல் சட்டத்திலேயே அது திருத்தப்பட்டு பதிவாகி இருக்கின்றது. தமிழ்நாடு இல்லை என்றால், தமிழ்நாட்டில் திமுக இல்லை என்றால், இன்றைக்கு ஆங்கிலம் இந்த நாட்டின் துணை ஆட்சி மொழியாக கூட இருக்க முடியாது, இணை ஆட்சி மொழியாக கூட இருக்க முடியாது, இந்தி மட்டும்தான் இருந்திருக்கும். அதைவிட மிக குறிப்பாக ஒன்று, எந்த மசோதா வந்தாலும், எந்த அரசு ஆணைகள் வந்தாலும் அது ஆங்கிலத்தில் தான் இருக்க வேண்டும் என்றும் அரசியல் சட்டத்தில் இருக்கிறது. இப்போது அரசியல் நீதிமன்றத்தில் வழக்காடுகிறவர்கள் இந்தியன் பீனல் கோட், ஐபிசி, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், சிஆர்பிசி, எவிடன்ஸ் ஆக்ட் இதெல்லாம் மாறிவிட்டது. என்னவாக மாறி இருக்கிறது தெரியாது. தெரியுமா? வக்கீல், 2 வக்கீல். வேற யார் வக்கீல்? 2 பேரும் வழக்கறிஞர்கள். அவர் நீதிமன்றத்துக்கு இன்னமும் போகிறவர், இவருக்கு போக நேரம் கிடையாது. ஏன் தெரியாது என்றால், தம்பி அறியாதவன் அல்ல, அந்த பெயர்கள் சமஸ்கிருத மொழியிலே மாற்றப்பட்டிருக்கிறது. ஐபிசி என்பது பிஎன்எஸ் என்று ஆகியிருக்கிறது. சுருக்கமாக சொன்னால் அதுதான் சொல்லலாம். இந்த 3ஐயும் எனக்கே சொல்ல தெரியாது, நான் சொல்ல முயற்சி செய்யவில்லை. முயற்சி செய்யவில்லை என்றால் விருப்பம் இல்லை, அதனாலே நான் முயற்சி செய்யவில்லை. இல்லாவிட்டால் இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப எளிது. அறிஞர் அண்ணாவிடம் வந்து வாஜ்பாய் சொல்கிறார், இந்தியை இவ்வளவு கடுமையாக எதிர்க்கிறீர்கள், 60 நாட்களில் இந்தியை படித்து விடலாம். அண்ணா சொன்னார், அதற்கு மேல் அதில் படிக்க என்ன இருக்கிறது? நாங்கள் இந்தி படித்தால் அவர்களுக்கு மேல் புலவர்களாக இருப்போம். விருப்பம் இல்லை என்ற காரணத்தால் அதை அறிந்து கொள்ள முயலவில்லை. பாரதிய நியாய சங்கதான் என்று ஒன்று வரும், அதுதான் பிஎன்எஸ். இப்ப மாற்றியாகிவிட்டது, சட்டத்திலே அது நிறைவேறிவிட்டது, சட்ட புத்தகங்கள் மாற்றப்பட்டு வருகின்றன. வழக்கறிஞர்களுக்கு தெரியாது, நீதிபதிகளுக்கு அதிகமாக தெரியாது, அல்லது அவர்கள் படிக்க வேண்டும். இப்போது படிக்கிற மாணவர்களுக்கு தெரிய வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக வழக்கு பதிவு செய்கிற காவல் நிலையத்தில் இருக்கிற ரைட்டருக்கு தெரிய வேண்டும். என்ன அவசியம் வந்தது? பழகி போன ஒரு பெயரை மாற்றி இந்தியில் கூட அல்ல, சமஸ்கிருதத்தில் கொண்டு வந்து இப்போது திணித்திருக்கிறார்கள். அதற்கு ஒரே காரணம், ஆட்சியிலே அவர்கள் அதிகாரம் பெற்றிருப்பது. ஆட்சி அதிகாரம் மட்டுமல்ல, அதை வலிமையோடு பெற்றிருக்கிறார்கள்.
அதன் விளைவாக எத்தனையோ நடக்கிறது. அதன் விளைவாகத்தான் இது போன்ற ஆளுநர்கள் எல்லாம். ஆக நான் சொல்ல வந்தது, இந்தியோடு ஆங்கிலமும் ஆட்சி மொழியாக தொடரும் என்ற நிலையில் இந்தியை மட்டுமே பல வகையிலும் திணிக்கிறார்கள். நிறைவேற்றப்படுகிற எல்லா திட்டங்களுக்கும் இந்தி பெயர் அல்லது சமஸ்கிருதத்திலே பெயர். அப்படி பேசுகிற போதுதான் சொல்கிறார்கள் மும்மொழி திட்டம் என்று சொல்கிறார்கள். மும்மொழி திட்டம் என்றால் இந்தி, ஆங்கிலம் அவரவர் தாய்மொழி. இன்னும் என்ன சொல்கிறார்கள்? விருப்பமான மொழி மூன்றாவது மொழி. ஆளுநர் கூட பேசியிருக்கிறார். இந்தியாவில் இருக்கிற 27 மாநிலங்களில் 26 மாநிலங்களில் மும்மொழி திட்டம் இருக்கிறது என்று. தமிழ்நாட்டில் கிடையாது, அதை விட்டு தான் அவர் சொல்கிறார். அதே போல பக்கத்தில் இருக்கிற மாநிலத்தில் கிடையாது, கர்நாடகத்தில் கிடையாது, கேரளாவில் கிடையாது. விருப்பப்பட்டு படிக்கிறார்கள். மும்மொழி திட்டம் எங்கேயும் கிடையாது என்பதை விட உத்தரப்பிரதேசத்திலோ, பீகாரிலோ, மத்திய பிரதேசத்திலோ, ஹரியானாவிலோ இந்தியை தவிர ஆங்கிலம் கூட கிடையாது. எங்களோடு பழகிற பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்களிடம் நட்பு பாராட்ட முடிவதில்லை. சிரிப்பார்கள், அதோடு போய்விடுவார்கள். காரணம், அவர்களுக்கு இந்தியை தவிர எதுவும் தெரியாது. எங்களுக்கு தமிழோடு ஆங்கிலம் தெரியும், அதை தவிர வேறு எதுவும் தெரியாது. ஏன்னா அவருக்கு தெலுங்கு கொஞ்சம் தெரியும், அவ்வளவுதான். ஆந்திராவோடு மட்டும்தான் பேசலாம். இந்தியா முழுவதும் ஒருவரோடு நாம் உரையாட வேண்டும், உறவாட வேண்டும் என்று சொன்னால் ஒரு பொது மொழி வேண்டும். அந்த பொது மொழி ஆங்கிலமாக இருக்கட்டும். பொதுமொழி என்றால் என்ன? உன்னுடையதும் அல்ல, என்னுடையதும் அல்ல, அதுதான் பொதுமொழி என்பது. ஏன் இந்தியை ஏற்றுக்கொள்ளக்கூடாதா கேட்கிறார்கள். இந்தி உனக்கு தாய்மொழி, எனக்கு இல்லை. அவர்கள் சொல்கிறார்கள் ஆங்கிலம் அந்நிய மொழி ஆயிற்று. இட்ஸ் a foreign language. Define foreign. யாராவது சொல்லலாம் அந்நியம், நமக்கு அந்நியப்பட்டது என்றால் எதை சொல்வார்கள்? எதெல்லாம் நம்முடையது இல்லையோ அது அந்நியம். நான் கட்டியிருக்கிற கடிகாரம் இட்ஸ் a foreign body. நான் போட்டிருக்கிற சட்டை இட்ஸ் a foreign body. உதாரணத்திற்கு சொல்கிறேன், நம்முடைய உடலோடு சேராத எதுவும் நம்மோட அந்நியப்பட்டது என்பதை போல எனக்கு தெரியாத மொழி எதுவாக இருந்தாலும் அந்நிய மொழி தான் என்றால் எனக்கு இந்திய அந்நிய மொழிதான், சமஸ்கிருதமும் அந்நிய மொழிதான். ஆனால் ஆங்கிலம் என்பது புழக்கத்தில் இருந்த மொழி, உலகம் முழுவதும் செல்லக்கூடிய மொழி. நீங்கள் இப்போது நான் ஓட்டேரியில் நின்று பேசுகிறேன் என்பதல்ல. நாடாளுமன்றத்தில் அமித்ஷா இருக்கிற போது, மோடி இருக்கிற போதே நாங்கள் பேசி இருக்கிறோம். காரணம், அண்ணா வளர்த்த இயக்கம் அல்லவா. அண்ணா அங்குதானே போய் இந்திய எதிர்க்கிறேன் என்று பேசினார். இங்கே காஞ்சிபுரத்தில் நின்றா பேசினார், இங்கேயும் பேசினார், அங்கேயும் பேசினார், துணிச்சலாக பேசினார். உன்னை எதிர்க்கிறேன் என்பதல்ல, உன் மொழியை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுகிற துணிச்சல் அண்ணாவுக்கு இருந்தது. அதுபோல நான் பேசுகிறேன். எப்போது சந்திராயன் 3 அதனுடைய வெற்றி நடக்கிறது, கொண்டாடுகிறார்கள். நாடாளுமன்றத்தில் அதற்கு பாராட்டு நடத்துகிறார்கள். ஏன் சந்திராயன் 3க்கு பாராட்டு? இப்போது கூட உலக அளவில் கடந்த ஆண்டு விண்வெளி ஆராய்ச்சியிலே முதலிடம் பெற்ற நாடாக இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. பெருமகிழ்ச்சி நமக்கு. அதற்கு காரணம் சந்திராயன் 3 என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆக அந்த சந்திராயன் 3 வெற்றி, அந்த 3 என்ன வெற்றி என்று சொன்னால், நிலவின் தென்பகுதியிலே உலகின் எந்த நாடும் இறங்காத பகுதியிலே போய் நம்முடைய விண்கலம் இறங்கி இருக்கிறது. 1969 ஆண்டு முதலாக நீல் ஆம்ஸ்ட்ராங் என்பவர் அமெரிக்காவை சேர்ந்தவர். அவர்தான் நிலவிலே போய் இறங்கிய விண்கலத்திலிருந்து கீழே கால் பதித்தவர். அதிலே கூட ஒரு நிகழ்வு சொல்வார்கள், எப்படி ஒரு மனிதன் துருதுருப்பாக இருக்க வேண்டும் என்று. அதிலே சென்றவர்கள் 2 பேர், ஒருவன் ஆம்ஸ்ட்ராங், இன்னொருவன் ஹாலின்ஸ். முதலில் இறங்க வேண்டிய பணி கடமை என்பது ஹாலின்ஸ்க்கு தான் இருந்தது. கீழே இருந்து உத்தரவு போகிறது, கீழே இறங்கு என்று. அவன் தயங்குகிறான். ஏன் தயங்குகிறான்? இதுவரை யாரும் இங்க வந்ததில்லையே, கீழே கால் வைத்தால் என்ன ஆகும், மண்ணுக்குள் போய்விடுவோமா, காணாமல் போய்விடுவோமா என்று தயங்குற போது அடுத்த கணம் உத்தரவு வருகிறது, ஆம்ஸ்ட்ராங் நீ இறங்கு. காரணம், நோ டிலே, ஒரு நிமிடம் கூட தாமதிக்க கூடாது. ஆண்டவனை தொழுவதற்கு உரிமை கேட்ட இந்த நாட்டில் ஆண்டவனை தொடுவதற்கு உரிமை தேடி தந்த முதலமைச்சரிடம் அமைச்சராக இருக்கிறவர் அல்லவா இவர். விஜயா பேசுகிற போது சொன்னார், அவர்கள் நினைத்ததை எல்லாம் இவர் செய்கிறார் என்று. அவர்கள் செய்ய முடியாததை எல்லாம் இவர் செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு காரணம், ஒரு தலைவன் இட்ட கட்டளையை அடுத்த கணமே செய்ய வேண்டும் என்று நினைக்கிற ஒரு சரியான களச்சிப்பாயாக அவர் இருக்கிற காரணத்தினால், அவர் என்ன நினைக்கிறார் என்பதை உணர்ந்து அதை செயல்படுத்தி முன்னால் போய் நின்று பணிந்து அவர் பாராட்டியவுடன் திரும்பி வந்து வேலை பார்க்கக்கூடிய ஒருவர். அது மாதிரி ஆம்ஸ்ட்ராங் தயாராக இருந்தான், கீழே இறங்கினான், வரலாற்றில் அவன் இடம்பெற்றான்.
அதற்கு பின்னால் உலகின் பல நாடுகள் விண்கலத்தை நிலாவுக்கு அனுப்பியிருக்கின்றது. சீனா, ஜப்பான், ரஷ்யா பல நாடுகள் அனுப்பியிருக்கின்றன. ஆனால் முதலில் இந்தியா அனுப்பிய சந்திராயன் 1 தான். தாய்மார்களே, நண்பர்களே, இதை நான் இங்கே பேசவில்லை, அங்கே பேசியதை இங்கே திருப்பி பேசுகிறேன். சந்திராயன் 1 தான் முதலில் நிலவிலே போய் இறங்கி அதில் தண்ணீர் இருக்கிறது என்று கண்டுபிடித்து விட்டு வந்த விண்கலம். அந்த திட்டத்தினுடைய இயக்குனர் பெயர் மயில்சாமி அண்ணாதுரை. இரண்டாவது சந்திராயன் ஒரு பயணம் மேற்கொண்டது, நோக்கம் முழுமையாக நிறைவேறவில்லை. சந்திராயன் 3 அதுதான் சென்று உலகின் பல நாடுகள் இதற்கு முன்பு நிலவுக்கு சென்றிருந்தாலும் தென் துருவத்தில் இறங்காத அந்த பணியை செய்தது சந்திராயன் 3. அதன் இயக்குனர் பெயர் வீரமுத்துவேல், இன்னொருவர் பெயர் சங்கரன். சங்கரன் திருச்சியிலே படித்தவர், வீரமுத்துவேல் விழுப்புரத்திலே படித்தவர். அடுத்து சூரியனை ஆய்வு செய்ய ஒன்று போகிறது, ஆதித்யா 1. அந்த ஆதித்யா 1 இயக்குனர் செங்கோட்டையில் இருக்கிற இஸ்லாமிய பெண்மணி ஷாஜி என்ற ஒரு பெண்மணி. சரி, ஏன் நிலவிலே போய் தென்துருவத்திலே இவர்கள் இறங்கினார்கள் என்றால், செவ்வாய் கிரகத்திற்கு போக பல நாடுகள் முயலுகின்றன. ஆனால் செவ்வாய் கிரகத்தில் மனிதன் வாழ முடியாது, அங்கே எதுவுமே கிடையாது. ஆராய்ச்சி எங்கே நீள்கிறது என்று சொன்னால், நிலவில் இருந்து தண்ணீர் எடுத்து செவ்வாய் கிரகத்திற்கு கொண்டு போக முடியுமா என்று ஆய்வு செய்வதற்காக சந்திராயன் 3 போய் அங்கே இறங்கி இருக்கிறது. அடுத்த நம்முடைய இந்திய விண்கலத்தினுடைய ஆராய்ச்சி என்பது, இஸ்ரோவினுடைய ஆராய்ச்சி என்பது, ஆம்சாங்கை போல நிலவிலே போய் இந்தியாவை சார்ந்த ஒருவன் இறங்க போகிறான். இதையெல்லாம் நான் சொல்லிவிட்டு சொன்னேன். அங்கே அமித்ஷா இருந்தார், ஐயா மோடி இருந்தார். காரணம், அது பாராட்டு தெரிவிக்கின்ற, அதை விழாவாக கொண்டாடுகின்ற ஒரு திருநாள் அல்லவா, அதனால் சொன்னேன். நான் சொன்னேன், இந்த 3 4 சந்திராயன் 1 மயில்சாமி அண்ணாதுரை, 2வது விண்கலத்திற்கு சென்னையை சேர்ந்த பாத்திமா, 3வது வீரமுத்துவேல் சங்கரன், 4வது ஷாஜி என்ற ஆதித்யா 1. இவர்கள் அத்தனை பேரும் தமிழர்கள். அது மட்டுமல்ல, அரசு பள்ளியிலே படித்தவர்கள். அது மட்டுமல்ல, சிரித்துக் கொண்டே சொன்னேன், தமிழையும் ஆங்கிலத்தையும் தவிர அவர்களுக்கு சமஸ்கிருதமும் தெரியாது, இந்தியும் தெரியாது. அவர்கள் கேட்டுக்கொண்டுதான் இருந்தார்கள். வெறும் தமிழ் படித்து ஆங்கிலம் மட்டுமே தெரிந்தவன் இந்தியாவிற்கு பெருமையை நிலவில் தேடி உலகம் முழுவதும் பெற்று தருகிறான். ஆனால் இந்தி மட்டும்தான் எல்லாம் தெரியும் என்று சொன்னவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். நான் என் நிலையை தாழ்த்தி வேறு எதுவும் விளக்கம் சொல்ல விரும்பவில்லை. அவர்களால் இந்தியாவிற்குள்ளேயே முழுமையாக சுற்றி வர முடியாது. வெளிநாட்டுக்கு, இந்த நாட்டை தாண்டி பாகிஸ்தானுக்கு போனால் கூட உருது தான் பேச வேண்டும். பங்களாதேஷுக்கு போனால் அவர்களுடைய மொழியைத்தான் பேச வேண்டும். ஆனால் இந்தியாவிற்குள்ளேயே முழுமையாக வர முடியாத மொழியை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற போது அதை எதிர்க்கிற கடமை நமக்கு இருக்கிறது என்பதை விட என் தாய்மொழியை காக்கிற பெரும் பொறுப்பு இருக்கிறது. தமிழுக்கு இருக்கிற தொன்மை, தமிழுக்கு இருக்கிற முதுமை, தமிழுக்கு இருக்கிற அந்த தொன்மையான வரலாறு எல்லாம் வேறு எந்த மொழிக்கும் கிடையாது. 1000, 2000, 5000 ஆண்டுகளை கடந்து ஆராய்ச்சி உணர்த்துகிறது. தொல்காப்பியர் வாழ்ந்ததே 2500 ஆண்டுகளுக்கு முன்னால். சங்க இலக்கியம் என்று சொல்கிறவை எல்லாம் 3000, 3500 ஆண்டுகளுக்கு முன்னால். இவ்வளவு தொன்மை வாய்ந்த மொழி என்னுடையது. உங்களுக்கு தெரியுமா, இந்தி மொழிக்கு எழுத்து வடிவம் கிடையாது. தேவநாகரி என்ற எழுத்தின் இரவல் தான் இந்தி மொழியினுடைய எழுத்து வடிவம். ஒரு காலத்தில் கரிபோல்ட் என்ற ஒரு மொழி இந்தியாவில் இருந்தது, ஆதி மொழி. பாரசீகத்திலிருந்து வந்தவர்களின் மொழியும் அந்த கரிபோல்ட்டும் சேர்ந்து உருவான மொழிதான் உருது என்பது. இங்கே இருந்த சமஸ்கிருதமும் அந்த கரிபோல்ட்டும் சேர்ந்து உருவாகியதான் இந்தி மொழி என்பது. எழுத்து இல்லாத காரணத்தினால் இரவல் எழுத்தை வாங்கி இந்த நாட்டில் வாழ்கிறவர்கள் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் உலகத்திற்கு வாழ்விலக்கணம் சொன்ன தமிழ் இலக்கியத்திற்கும் தமிழ் மொழிக்கும் மாற்று என்று சொன்னால் நான் எதிர்க்க வேண்டும் என்பதை விட வேறு என்ன வேலை இருக்க முடியும்? வயிற்றுக்காக வாழ்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் வயிறு பெரிதல்ல, என் உயிர் கூட பெரிதல்ல, எனக்கு மொழிதான் பெரிது என்று சொல்லுகிறவன் தமிழ்நாட்டில் வாழ்கிறவன். ஏன் இதையெல்லாம் இப்போது சொல்கிறேன் தெரியுமா? 3 மொழிகள் இருக்கின்றன எல்லா இடங்களிலும் என்கிறார்கள். புதிய கல்விக்கு, இந்த தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் எதிர்க்கிறோம் பல வகைகளில். அதிலே ஒன்று மும்மொழி திட்டம் இருக்கிறது. வடபுலத்திலே 2வது மொழி கூட கிடையாது. பல மாநிலங்களில் இந்தி, ஆங்கிலம் கூட சொல்லித்தரப்படுவதே இல்லை. PhD என்று சொல்வார்கள், ஆனால் ஆங்கிலம் தெரியாது.
அவையிலே பேசுவது மட்டுமில்லை, தனிமையில் எங்களோடு பேசுகிற போது கூட பேச தெரியாது. ஆந்திராவிலிருந்து வருகிற பெரும்பாலோர் தெலுங்கிலே பேசுவார்கள் அல்லது இந்தியில் தான் பேசுவார்கள், ஆங்கிலம் கூட தெரியாது. ஆக இப்படி சுருக்கி இந்த நாட்டு மக்களை ஒரு வலைக்குள்ளே அடைக்கிற முயற்சியிலிருந்து நாம் அறுத்து கொண்டு நிற்கிறோம். சுதந்திர பறவையாக, ராஜாளி பறவையாக பறக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். இன்னொன்றையும் சொல்கிறேன், அரசியல் சட்டம், ஆட்சி மொழி சட்ட திருத்தம் இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அறிஞர் அண்ணா தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த போது செய்த அரும்பெரும் காரியங்கள் 3. சுயமரியாதை திருமணம், தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்ற பெயர், 3வதாக இந்த நாட்டில் இருமொழி கொள்கை தான் இருக்கும் என்ற தீர்மானம். மீண்டும் அதை நான் இங்கே நம்முடைய தம்பிமார்கள், என் தங்கை, மற்றவர்களுக்கும் சேர்த்து சொல்வேன். அந்த தீர்மானத்தை சட்டப்பேரவையிலே நிறைவேற்றுகிற போது அண்ணா சொல்கிறார், தமிழ்நாட்டில் இனிமேல் இந்தி என்ற மொழி இருக்காது, இங்கே தமிழும் ஆங்கிலமும் மட்டுமே இருக்கும். அத்தோடு நின்றிருந்தால் அது வெறும் தீர்மானம். அடுத்து சொல்கிறார், தேசிய மாணவர் படை என்று ஒன்று இருக்கிறது, என்சிசி. அந்த என்சிசி என்பதிலே உத்தரவுகள் இந்தியிலே தான் பிறப்பிக்கப்படுகின்றன. இனிமேல் தமிழ்நாட்டில் அந்த உத்தரவுகள் ஆங்கிலத்திலே தான் பிறப்பிக்கப்படுமே தவிர இந்தியிலே இருக்காது. பீச்சே மூட், தாயினே மூட் இதெல்லாம் கிடையாது. லெப்ட் ரைட், லெப்ட் டர்ன், ரைட் டர்ன் என்பதுதான் இருக்கும் என்று அண்ணா தீர்மானத்தை நிறைவேற்றிவிட்டு அடுத்து சொல்கிறார், எப்படி தளபதி ஆளுநர் வந்த போது நிமிர்ந்து நின்றார், சிரித்து அனுப்பினார் என்று சொன்னேனே, அதற்கு காரணம் அண்ணா அந்த அவையிலே சொல்கிறார், ஒருவேளை மத்திய அரசு இதை ஏற்கவில்லை என்றால், மத்திய அரசு ஆட்சி மொழி தொடர்பாக நிறைவேற்றிய அனைத்து சட்டங்களையும் இந்த மன்றம் நிராகரிக்கிறது. The supremacy of the state government, state assembly. எனக்கும் தனித்தன்மை இருக்கிறது, எனக்கும் அரசியல் சட்ட ரீதியாக உரிமை இருக்கிறது என்பதை சொல்கிறார். ஆட்சி மொழி தொடர்பாக மத்திய அரசு நிறைவேற்றிய எல்லா சட்டங்களையும் இந்த மன்றம் நிராகரிக்கிறது. ஒருவேளை தேசிய மாணவர் படை என்சிசியில் இந்தியில் தான் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் என்சிசி கலைக்கப்படும் என்று சொன்னவர் அறிஞர் அண்ணா. ஆட்சி கொடுத்த பிறகு அதனால் நடைபெற்ற அதிசயம் அது. அதற்கு பின்னால் கலைஞர் காலத்தில் நிகழ்ந்தவை ஏராளம். இப்போது தளபதி காலம் என்று சொன்னால் இவர் யாரோ ஒருவர் அல்ல, திராவிட பேரியக்கத்தின், சுயமரியாதை இயக்கத்தின், நீதி கட்சியின் நீட்சி. அண்ணா உருவாக்கிய இந்த பேர் இயக்கத்திற்கு இன்றைக்கு 75 ஆண்டுகள் நிறைவுற்றிருக்கிறது. பெருமையாக நாம் இங்கே பேசுகிறோம். 75 ஆண்டு என்பது சாதாரணமா? ஒரு மனிதன் வாழ்வதே சிரமம். ஆனால் ஒரு இயக்கம் வாழ்கிறது என்பதை விட வீறு கொண்டு எழுந்து நடைபோடுகின்றது, வலிமையோடு இருக்கின்றது. நாளுக்கு நாள் எண்ணிக்கை, இதில் இணைகிறவர்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது. ஆட்சி பொறுப்பை மக்கள் நம்பிக்கையோடு தருகிறார்கள். அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற வகையிலே எல்லா தரப்பு மக்களுக்குமான ஒரு ஆட்சியாக, தேவைகளை நிறைவேற்றுவது மட்டுமில்லை, பாரம்பரியத்தை காப்பாற்றுகிற ஒரு ஆட்சியாக, பண்பாட்டை பாதுகாக்கிற ஒரு ஆட்சியாக, கலாச்சாரத்தை பேணுகின்ற ஒரு ஆட்சியாக, இந்த மண்ணின் மரபை, மாண்பை உயர்த்தி பிடிக்கின்ற ஒரு ஆட்சியாக, மொழிக்கு ஒரு ஊர் என்று சொன்னால் எதை இழந்தாலும் அதை காப்பாற்றுவோம் என்று ஒரு அமைச்சர் வந்து பேசுகிறாரே, அப்படி ஒரு ஆட்சியாக இது நடைபெறுகிறது. உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு என்ற முழக்கம் நான் 10 வயதாக இருந்த போது என் செவியில் விழுந்தது, இன்னமும் என் மனதிலே பதிந்திருக்கிறது. மொழி என்று சொன்னால் நாங்கள் வாழ்வதற்கு கூட தயாராக இல்லை, என் மொழிக்காக நான் என்னையும் தருவேன் என்று சொன்ன வீர வரலாறு தமிழ்நாட்டுக்கு உண்டு என்பதை லேசாக நேற்றைக்கு ராஜ்பவனில் இருக்கிற அறிவாளிக்கு நினைவுபடுத்தி இருக்கிறார். நான் அவர் பெயரையெல்லாம் சொல்வதில்லை. வருகிற போகிறவர்களில் ஒருவர் இவர். அறிவாமையினால் பேசுகிறார் என்று கூட சொல்ல மாட்டேன், தெளிவு இல்லாத காரணத்தினால் பேசுகிறார். அரசியல் சட்டத்தை பற்றி ஆழமாக படித்துவிட்டு வந்திருக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறவர் ஒரு மாநிலத்தினுடைய அந்த பொறுப்பில் இருக்கிற போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நம் எல்லை என்ன, எதை செய்ய வேண்டும், எதை பேசலாம் பேசக்கூடாது என்று தெரிவதில்லை. நாங்களே பேசுவதில்லையே. இப்போதாவது பிரசன்னா பேசினால் நான் அழைத்து கண்டிப்பேன், தம்பி வேண்டாம், அவ்வளவுதான். பேசுவார், பேசியதற்கு பின்னால் நான் கண்டிப்பேன். காரணம், பேசியது தெரிந்த காரணத்தினால். பெரும்பாலும் நாங்கள் யாரும் இந்த இடத்திலே எந்த இடத்திலும் கொஞ்சம் கூட எங்களுடைய நிலை தவறி பொறுப்பை மறந்து வார்த்தைகளை தடுமாறி பேசுவதே கிடையாது. ஏன் தெரியுமா? நிற்கிற இடம் திராவிட முன்னேற்ற கழகத்து மேடை. இது ஒரு பெரிய லட்சிய இயக்கத்தினுடைய பிரச்சார மேடை. இது பொதுக்கூட்டம். அதோ ஓரத்தில் நிற்கிறவர்கள், சாலையில் போகிறவர்கள், வாகனங்களை நிறுத்தி கேட்கிறார்கள், அவர்கள் எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் அல்ல.
வீடுகளில் இருந்து கேட்கிற நிர்பந்தத்திற்கு ஆளானவர்கள், இதை கேட்போமே என்று விருப்பத்திலே கேட்கக்கூடியவர்கள், அவர்கள் அத்தனை பேரும் எங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர்கள் இல்லை. ஆனால் அவர்களுக்கும் மனமாற்றம் ஏற்படக்கூடிய அளவிற்கு கருத்துக்களை சொல்லத்தான் இந்த மேடை, அதற்குத்தான் விளம்பரம், அதற்குத்தான் எங்களை அழைத்திருக்கிறார் என்கிற போது நாங்கள் பொறுப்புணர்ந்து பேசுகிறோம். எங்களுடைய வார்த்தைகளால் இந்த இயக்கம் மேலும் மேலும் வலிமை பெற வேண்டும். கருப்பு சிவப்பு கொடி பட்டொலி வீசி பறக்க வேண்டும் என்று சேகர் பாபு சொன்னால் அது என்ன தானாக பறக்குமா? நம்முடைய செயல்களால் அது உயர உயர பறக்க வேண்டும். நம்முடைய நடவடிக்கைகளால் மக்கள் அதற்கு பேர் ஆதரவு தர வேண்டும். நம்முடைய கொள்கையை அவர்களுக்கு புரிய வைக்கிற முயற்சியிலே வெற்றி பெறுகிற போது அவர்களாக அந்த கொடியை ஏற்றுவார்கள். நாம் செய்கிற பணியை நான் செய்கிறேன் என்று இன்னொருவர் வந்தால் அதுதான் வெற்றி. அப்படி ஆள் சேர்க்கிற ஒரு கூட்டம் இது. இது ஓட்டு கேட்கிற கூட்டம் அல்ல, படை வரிசைக்கு சிப்பாய்களை சேர்க்கிற கூட்டம். இளைஞர்கள் வந்து சேர வேண்டும். இந்த இயக்கம் இல்லை என்றால் மொழிக்கு ஊறு நேரும். இந்த இயக்கம், இந்த தலைமை இல்லை என்று சொன்னால் நம்முடைய பண்பாட்டுக்கு பழுது ஏற்படும். பதுங்கி இருக்கிறது ஒரு பகை கூட்டம். அவர்கள் புறந்து தாண்டு ஓடவில்லை, பதுங்கி இருக்கிறார்கள். நேரம் கருதி எந்த நேரமும் அவர்களுக்கு கிடைக்காது. காரணம், இதோ புன்சிரிப்போடு இருக்கிற நம் தலைவர் தளபதி அவர்கள், அண்ணா உருவாக்கி நம் கையிலே தந்திருக்கிற அந்த லட்சிய தீபம், கலைஞர் 50 வருடங்கள் காப்பாற்றி இந்த தமிழ் மண்ணுக்கு உணர்ச்சியை ஏற்படுத்தி இருந்ததால் அதனுடைய தொடர்ச்சி இது. அதைத்தான் நான் இங்கே வந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கோ மற்றவர்களுக்கோ இளைஞர்களுக்கோ பொதுமக்களுக்கோ சொல்வது. நாங்கள் யாரையும் நிந்தித்து பேசவில்லை, பழித்து பேசவில்லை, தேவையில்லாமல் வம்புக்கு அழைத்தும் பேசவில்லை. எங்களை பாதுகாக்கிற முயற்சியில் இருக்கிறோம். அப்போது எது நேர்ந்தாலும் நாங்கள் தயாராகத்தான் இருப்போம். போருக்கு செல்லுகிற போது போருக்கான காரணம் புரிந்தவன் தன்னையும் இழக்க தயாராக இருப்பான், வெற்றி பெறுவதற்கு எதையும் செய்யவும் தயாராக இருப்பான். இது மொழி போர்க்களம், இது பண்பாட்டு போர்க்களம், இது இந்த மண்ணினுடைய மரபின் மானத்தின் போர்க்களம் என்று சொல்லுகிற போது அதை பாதுகாக்கிற கவசமாக, படைக்கலனாக என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். நேற்றைக்கு முன்தினம் ஒரு காரியத்தில் ஈடுபட்டவர் உணர்ந்திருப்பார், எதிர்ப்பு குரலுக்கே எவ்வளவு வேகம் என்று. எதிர்ப்பு குரல் கண்டன குரலாக மாறி, கண்டனம் செய்வோர் களத்தில் இறங்கி, களத்தில் இறங்குகிறவன் வீரனாக மாறி செயல்பட ஆரம்பித்தால் என்ன விளைவுகள் என்பதை வரலாற்று பக்கத்தை புரட்டி பார்த்தால் அவருக்கும் தெரியும், அப்படி நினைக்கக்கூடியவர்களுக்கும் தெரியும். தங்கை விஜயா சொன்னதை போல முயன்று முயன்று தோற்று போனவர்கள் தான் மறுபடி முயன்று முயன்று பார்க்கிறார்கள். ஆனால் இந்த மண்ணில் அவர்களால் வெற்றி பெறவே முடியாது. ஆழமாக வேரூன்றி வளர்ந்திருக்கிற ஆலமரம் திராவிட முன்னேற்ற கழகம். இது காற்றில் சாயாது, புயலில் விழாது, மாறாக அந்த நேரத்தில் ஓடி வருகிற உயிரினங்களுக்கெல்லாம் அடைக்கலம் தருகின்ற ஆலமரம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதைத்தான் நாம் கடந்த காலத்திலும் நிலைநிறுத்தி இருக்கிறோம், இப்போதும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆட்சியும் கையில் இருக்கிறது, கட்சியும் கையில் இருக்கிறது. ரெண்டையும் சேர்த்து பாதுகாக்க வேண்டிய பெரிய பொறுப்பில் நம்முடைய கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் இருக்கின்றார்கள். அது ஒன்று அவ்வளவு சாதாரணமான காரியம் அல்ல. ஆட்சி மக்களுக்கு நன்மை செய்வது, கட்சி என்பது மக்களுக்கு தொண்டாற்றுகிற தொண்டர்களை வலிமைப்படுத்தி அவர்களை சிப்பாய்களாக எந்த நேரத்திலும் தயாராக வைத்திருப்பது. அந்த படை வரிசையில் இணைந்திருக்கக்கூடிய வீராங்கனைகள் வீரர்களுக்கும் இணைய விரும்புகிற இளைஞர்களுக்கும் நான் சொல்லிக் கொள்வது, நாம் உயிர் வாழ்கிறோம் என்று சொன்னால் அண்ணா சொன்னதை போல வாழ்வது ஒரு முறைதான், போவதும் ஒரு முறைதான், போகிற உயிர் நல்ல காரியத்திற்காக போகட்டுமே என்று சொன்னார். அதுபோல நம்முடைய செயல்கள், நாம் ஈடுபடுகிற காரியங்கள் நல்லவைகளுக்காக இருக்க